தமிழ் சினிமால தல அஜித் அவர்கள் இன்னைக்கு கலக்குன்னு கலக்கிறாரு. அதே மாதிரி பைக் ரேஸ் கார் ரேஸ்லயும் அவர் பயங்கரமா பின்றாரு. சினிமால இருக்கிற அளவுக்கு அவருக்கு பைக் ரேஸ் கார் ரேஸ்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டங்கள்ல எனக்கு சினிமாவே வேணாம், நான் சினிமா வெறுக்கிறேன், நான் இதுக்கு மேல முழுக்க பைக் ரேஸ் கார் ரேஸ்ல என் கவனம் செலுத்த போறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்த காலம்லாம் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தா ஒரு 2-3 வருஷம் தல அஜித்துக்கு வந்து ரொம்ப ஒரு டவுன் பீரியட், நிறைய படங்கள் சரியா போல, அதனால அந்த முடிவு எடுத்தாரு. சரி, அந்த பீரியட் எந்த பீரியடு, அவர் முடிவு எடுக்க காரணமான படங்கள் எது, திரும்ப எப்படி அவர் கம்பேக் கொடுத்தாருன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. தல அஜித் அவர்கள் 90s பீரியட்ல நிறைய கேர்ள்ஸோட ஒரு ட்ரீம் ஆக்டரா இருந்திருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 1993ல அமராவதி படத்து மூலியமா தமிழ் சினிமாவில் என்டர் ஆகிறாரு. அதுக்கப்புறமா ஆசை, ராஜாவின் பார்வையிலே, வாலி, கண்டு கொண்டுன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் காதல் படம் பண்றாரு. அதுக்கப்புறமா தீனா, அட்டகாசம் சொல்லி ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு. 2004க்கு அப்புறம் தான் அவருடைய சினிமா கேரியர்ல நிறைய டவுன்ஃபால் ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா 2004 ரிலீஸ் ஆன அட்டகாசம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுல இருக்கிற பிஜிஎம், அஜித்தோட வாக்கிங்க்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. குறிப்பா அதில் வர தீபாவளி பாட்டு வந்து இப்போ வரைக்கும் கேட்டா ஒரு சூப்பராக கேட்கறதுக்கு. 2004க்கு அப்புறம் அவருக்கு எப்படி டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்னா, 2005ல லிங்குசாமி இயக்கத்துல ஜி படம் பண்றாரு. இந்த படம் எடுக்கும் போதே லிங்குசாமிக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாம எடுக்காரு. எதிர்பார்த்த மாதிரி படம் ரிலீஸ் ஆயிட்டு வெற்றி பெறல, ஒரு மிகப்பெரிய ஃபிளாப் ஆகுது. அங்க ஆரம்பிச்சு தல அஜித் அவர்களுக்கு அடுத்த ஒரு 2-3 வருஷம் அவருக்கு வந்து ஒரு சோதனை காலம் தான். திரும்ப 2006ல பரமசிவன், திருப்பதி, இதுல திருப்பதி மட்டும் தான் சுமாரா போச்சு, ஆனா பெரிய வெற்றிலாம் இல்ல. திரும்ப 2007ல ஆழ்வார், கிரீடம் 2 படம் பண்றாரு. இந்த 2 படமும் ஒரு கமர்ஷியலாவும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, ஒரு மிக்சடு ரிவ்யூ தான். ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த மாதிரி கம்பேக்லாம் இல்லை. இப்படி வரிசையா 5-6 படம் சரியா போவதனால அஜித் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு மேல சினிமா போதும், நம்ம முழுக்க பைக் ரேஸ் கார் ரேஸ்லயே நம்ம கவனம் செலுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா அவர் சினிமா டைமை தாண்டி அவர் மீதி நேரங்கள்லாம் அதிகமா இந்த பைக் ரேஸ் கார் ரேஸ் சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா மெனக்கெடுவாரு. அந்த அளவுக்கு சினிமாவோட அவர் அதிகமா இந்த ஸ்போர்ட்ஸை நேசிப்பாரு. அப்படி ஒரு பிளான்ல வந்து சினிமா வந்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு முழுக்க அந்த ரேஸ்ல கவனம் செலுத்துறாரு. 2007 இயக்குனர் விஷ்ணுவர்தன் தான் தல அஜித்தை கூப்பிட்டு கதை சொல்லி பில்லான்னு ஒரு படம் பண்றாங்க. 80s பீரியட்ல ரஜினி சார் நடிப்பில் அந்த பில்லா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சனால அதை ரீமேக் பண்ண ஆசைப்பட்ட இயக்குனர் விஷ்ணுவர்தன் அஜித்தை வச்சு திரும்ப ரீமேக் பண்றாரு. 2007ல பில்லா படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தலையோட சினிமா கேரியர்ல திரும்ப கம்பேக் கொடுக்குது. தமிழ் சினிமாவில் அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஏன் இந்த படம் தான் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் ஸ்டைல வந்து படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாசா, ஒரு கமர்ஷியலா சூப்பரா கொடுத்துருப்பாங்க, ஹிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சினிமா கேரியர் வந்து அங்காத்தா, வீரம், விஸ்வாசம், இப்ப ரீசெண்டா குட் பேட் அகில்னு சொல்லிட்டு ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப சினிமால பீக்ல இருக்காரு, ஒரு உச்ச ஆக்டரா இருக்காரு. சினிமாவில் இப்ப எந்த அளவுக்கு பீக்ல இருக்காரு, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து இப்ப பைக் ரேஸ் கார் ரேஸ் சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சினிமால எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ்லயும் பிடிக்கும். ஆனா தல அஜித்துக்கும் சினிமால டவுன்ஃபால் இருந்திருக்கு. இயக்குனர் விஷ்ணுவர்தன் தான் ஃபர்ஸ்ட் 2007ல பில்லா படம் பண்றதுக்காக தல அஜித்தை கூப்பிட்டு படம் பண்ணாரு. அந்த படம் பண்ணாம இருந்தா ஒருவேளை அஜித் வந்து முழுக்க ஸ்போர்ட்ஸ்லயே கவனம் செலுத்திருக்கலாம். பில்லா படம் அஜித் வந்து சினிமால திரும்ப கொண்டு வந்த படம். சரி, உங்களுக்கு தல அஜித்தை எந்த அளவுக்கு பிடிக்கும்? குறிப்பா விஷ்ணுவர்தன் இயக்கத்துல தல அஜித் அவர்கள் பில்லா 12 படம் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே முக்கியமான வெற்றி படங்கள். நீங்க எந்த படத்தை விரும்புறீங்க பொது அஜித் படங்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தல அஜித்தை சினிமாவை தாண்டி ஸ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.